From those around, I hear a cry, oh God, my eyes are பிஸ்மில்லா சுபஹானல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது நம்பிக்கைங்கிற ஒரு டாபிக். நம்பிக்கையில 6 வகையான தூண்கள் இருக்கு. என்னென்ன தூண்கள்? ஃபர்ஸ்ட் இறைவனை நம்புறது, 2வது வானவரை நம்புறது, 3வது இறை வேதங்களை நம்புறது, 4வது இறை தூதர்களை நம்புறது, 5வது மர்ம ஹியர் ஆஃப்டர் த வேர்ல்டு அதை நம்புறது, 6வது விதியை நம்புறது. இதுதான் 6 வகையான நம்பிக்கை. இது நம்ம பார்க்க போறது முதல் வகையான நம்பிக்கை, இறைவனை நம்புறது. இறைவன் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளணும்ங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லா நம்பிக்கைக்கும் மேல முதலாவதாக இருக்கிறது தான் இந்த இறைவன் மீது உள்ள, அதாவது மனிதன் இறைவனை இறைவன் சொல்லி ஒருத்தர் இருக்காங்கிறது நம்பியே ஆகணும். நம்ம இதுல முழு நம்பிக்கை ஏற்பட்டாதான் அது இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவன் வாழ முடியும். இறைவனுக்கும் இல்ல, இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவன் வாழ முடியும். புரியுதா? பல இடத்துக்கும் நான் கட்டுப்படுவேன், இறைவனுக்கும் கட்டுப்படுவேங்கிற மாதிரி எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அதுனா இறை வைத்துட்டான்னு அர்த்தம். இறைவனுக்கு மட்டும் கட்டுப்படுறதுக்கு பேர் தான் என்னது? அந்த தௌஹீத்ங்கிறது. தௌஹீத்னா ஏக இறைவனை நம்ம நம்பிக்கை கொள்றோம்ங்கிற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம இறைவனை நம்ம நம்பினாதான் இறைவனுக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிந்து வாழ முடியுங்கிறதுக்காக வேண்டி இறைவனை கட்டாயம் ஒரு மனுஷன் நம்பிதான் ஆகணும்ங்கிற விஷயத்த வலியுறுத்துறார் இறைவன். அவருடைய திருவேதத்துல தூதருடைய நடைமுறையிலையும் இதை வலியுறுத்திருக்காரு. சரி, இறைவன் இருக்கிறான்ங்கிறது மட்டும் நம்பினா மட்டும் பத்துமா? பத்தாது. அவனுடைய பண்புகள் என்னங்கிற விஷயத்த நமக்கு தெரியும். இல்லாட்டா இறைவன் இருக்கிறான் நீங்க சொல்லுவீங்க, இந்த அவருடைய போட்டோ இந்த மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் சொல்லுவாரு இந்த மாதிரி இருக்காரு அவரு சொல்லி, ஆளுக்கால் ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொரு சிலைகளை காமிச்சுக்கிட்டு இவர் தான் இறைவன் சொல்லிடுவாங்கிறதுனால இறைவனுடைய பண்புகளையும் சொல்லி அந்த பண்பின் அடிப்படையில் இறைவனை நம்பணும்ங்கிற மாதிரி இறைவன் சொல்லியிருக்காரு. என்ன பண்பு அவருடைய பண்பு? நான் ஒருத்தர் நான் பாக்குறேன், எனக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை, என்னைய தவிர்த்து யாரையும் வணக்கத்துக்குரியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் விஷயத்த சொல்றாரு. அதாவது அவருக்கு மனைவி யாராவது இருக்காங்களான்னா இல்ல, அதாவது அப்பாவும் இல்லை, அந்த இறைவனுக்கு யாரும் அந்த இறைவனை பெற்றெடுக்கவும் இல்லை, இவரும் யாரையும் பெறவும் இல்லை, அதாவது இவருக்கு பிள்ளைகளும் இல்லை, இவருக்கு பெற்றோர்களும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்பணும்ங்கிற மாதிரி சொல்றாரு. இணை துணி யாருமே இல்லைங்கிற ஒரு விஷயத்த எதுக்கு சொல்றாருன்னா, இந்த அடிப்படையில், இந்த பண்புகளின் அடிப்படையில் எதுக்கு நம்பணும்னு சொல்றாருன்னா, அப்பதான் ஒரு மனித வர்க்கத்துக்கே ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லாட்டினா மனுஷன் என்ன செய்வான்? அந்த சாமியும் கும்பிடுவோம், இந்த சாமியும் கும்பிடுவோம், இந்த மகானையும் கும்பிடுவோம், இந்த சாமியார் இருக்காருல்ல, இந்த போலி நேர்வழியாளர்கள்லாம் இருக்காங்க சில பேர், எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட வாழ்க்கையில நல்லா சுபிச்சம்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, நிறைய வசூல் வேட்டை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பிடக்கூடாது. அதுல இருந்துதான் விடுதலை அவனுக்கு மனித வர்க்கத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் ஒரு சின்ன இருக்கேன், யாரையும் வணங்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு பண்புல நம்புனா இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா என்ன செய்யும்? எல்லா சாமி மேலேயும் ஒரு பயம் ஏற்படும். அந்த சாமிக்கு நம்ம நல்லபடியா செஞ்சோம்னா இந்த சாமி கோச்சுக்கிறோமோங்கிற மாதிரி, எதுக்கும் இதையும் கூட்டு வைப்போமே அதையும் கூட்டு வைப்போமேன்னு சொல்லி அந்த குலதெய்வத்தை போவோம் இந்த குலதெய்வத்தை போவோம் சொல்லி வாழ்க்கை பூராமே என்ன ஆயிடும்? ஒரு கன்ஃபியூஷன்லேயே மனுஷன் என்ன செஞ்சிருவான்? வாழ்க்கையை வீணடிச்சிருவான். தென் அவனுக்கு பூட்டப்பட்ட ஒரு விலங்கு உடச்சி எரியணும். அதை ஒரு பயமயமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கிட்டே ஒரு பயமயமாவே இருப்பான்.
பயமயத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஆனந்த மயத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டிதான் இறைவன் வந்து நான் ஒருத்தன் தான்பாங்கிறது சொல்றாரு. அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை, அவனுக்கு அசிஸ்டன்ஸ் யாரும் இருக்காங்கன்னு இல்லைங்கிற விஷயம். அவன் அதாவது அரசனுக்கு வந்து ஒரு அமைச்சர் ஒரு பியூன்னு பிஏங்கிற மாதிரி இருப்பாங்களா இல்லையா, இவனை பிடிச்சாதான் அவன்கிட்ட போக முடியும், அவன்கிட்ட பிடிச்சாதான் இவன்கிட்ட போக முடியுங்கிற மாதிரி வந்து கடைசியில் அப்பதான் வந்து சிஎம் வரைக்கும் போய் சேர முடியும், இல்லாட்டா பிஎம் வரைக்கும் போய் சேர முடியுங்கிற மாதிரி ஏதாவது அந்த அளவுக்கு ஒரு பலகீனமானவனா சொல்லி பார்த்தாலும் அதுவும் இல்லை. உன்னுடைய பிடரி நரம்புக்கும் மிக அதிகாமையில நான் இருந்து நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த பண்புகள் அவன் எப்படி சொல்றான், உன்னுடைய பிடரி நரம்பிற்கும் மிக அருகாமைகள் அதுக்கும் அருகாமையில நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். அந்த பண்பின் அடிப்படையில் அவரை நம்பணும்ங்கிற மாதிரி இறைவன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இறைவனுடைய தூதரும் நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டியிருக்காங்க. இது மூலமா வந்து மனித வர்க்கத்துக்கு ஒரு நன்மை தான், பல வகையான எண்ணத்துல இருந்து ஒரு விடுதலை, அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஏற்படக்கூடாது, அவன் வந்து ஒரு பயமயத்திலிருந்து ஒரு ஆனந்த மயத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இறைவன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பண்பின் அடிப்படையில் நம்பணுங்கிற மாதிரி. அது போக வந்து இன்னொரு பண்பும் அவனுக்கு இருக்கு, அதாவது எல்லாத்தையும் அவன் பார்க்கக்கூடியவனா இருக்கான். மனிதனுடைய ஒவ்வொரு சின்ன ரகசியமான ஒரு செயல்கள் கூட பார்க்கக்கூடியவனா இருக்கான். 2 பேரும் வந்து ரகசியமா குசு குசுன்னு பேசுனா 3வதா நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லா செயல்களையும் வந்து அவன் பார்க்கக்கூடியவனா இருக்கான்ங்கிற மாதிரி சொல்றாரு. இறைவனுடைய பண்புகள் வந்து அந்த மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா இறைவனுக்கு வந்து இந்த பூமியே வந்து ஒரு சுண்டக்காய் மாதிரி தானே, புரியுதா? சூரியன்கிறது ஒரு நெல்லிக்காய் மாதிரி, மற்றபடி செவ்வாய் பொருள்கள்லாம் ஒரு கொய்யாப்பழம் மாதிரி நீங்குது. ஒரு சுண்டக்காய் வந்து மனிதன் பார்க்க முடியும்ல ஈஸியா, அந்த மாதிரி ஒரு பார்வை, அந்த மாதிரி ஒரு வல்லமையோட அவனை பார்க்கணும். சொல்லப்போனா அவனுடைய வல்லமைங்கிறது ஒரு கடல் அளவுக்கு, மொத்தமான கடல்ல வந்து ஒரு துளிதான் வந்து மொத்த மனிதனுடைய ஜனத்தொகை எல்லாமே. மொத்த மனிதனுடைய ஜனத்தொகை எடுத்தோம்னா அவனுடைய வல்லமை ஒரு கடல் அளவுக்கு இருக்கு வச்சுக்கங்களேன். அதுல ஒரு துளிதான் இந்த டோட்டல் உலகத்தில் உள்ள ஜனத்தொகை பூராமிங்கிறப்ப கடலே பார்க்கக்கூடியவனுக்கு வந்து அந்த ஒரு துளி நீரை வந்து அவன் வந்து பார்க்க முடியாதா? பார்க்கலாம்ங்கிற அந்த அடிப்படையில் அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்லியது. இது வந்து திரு குரான்ல இந்த உதாரணங்கள் வந்து அதிலேயே சொல்லப்படல. எப்படி பார்வையை செலுத்துறான், ஒரு சேட்டலைட் பார்வையில அவன் செலுத்துறான். சாதாரணமா இப்படி பார்த்தோம்னா பூமி தெரியாது, கொஞ்சம் அப்படி மேல போய் ஒரு சேட்டலைட்டை கொண்டு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பூமி வந்து தெளிவா தெரியும் இல்லையா? அது மாதிரி அவன் ஒரு பார்க்கக்கூடியதுங்கிற மாதிரி விஷயத்த நம்ம நம்பணும். அதோட ஒவ்வொரு பொருள்ல உள்ள ஒரு நுணுக்கங்கள், அந்த பொருள்ல உள்ள விஷயங்கள், அவனுடைய படைப்பினங்கள் இருக்கா இல்லையா, அதனுடைய எல்லா விலங்கினங்கள் எல்லா எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான படைப்பினங்கள் இருக்கா இல்லையா, அதனுடைய விஷயங்கள் பூரா அறிஞ்சதுங்கிற மாதிரி அடிப்படையில அவன் பண்புகள் வந்து அந்த மாதிரி ஒரு பண்புள்ளதுங்கிற மாதிரி அந்த வகையில நம்பணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றாரு இப்படியெல்லாம், அதாவது அவனுடைய மனிதன் படைச்சிருக்கான்னு மனிதனுடைய அந்த உள்ளுக்குள்ள எல்லா விஷயமும் அறிஞ்சவன், மனிதன் எந்த அளவுக்கு பலம் புரிஞ்சவன், எந்த அளவுக்கு ஒரு பலகீனமானவன்ங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே அவனை வந்து அந்த இறைவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், புரியுதா? அதனாலதான் அவன் வந்து பல இடங்களை சொல்றான், நான் தான்ப்பா உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கேன், வேற யாருமே தெரிஞ்ச நான் தான்ப்பா படைச்சிருக்கேன், அதனால நான் சொல்ற பேச்சை கேளுப்பாங்கிற மாதிரி பல இடங்கள்ல வந்து இறைவன் சொல்றாருன்னா காரணம் வந்து அப்பதான் நம்ம நம்பவும் முடியும் அவன் சொல்ற விஷயங்கள். இதை இந்த மாதிரி ஒரு பண்புகள் உள்ளது. அவன் வந்து நம்மளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவன், நம்மளும் இல்லை நம்ம உலகத்துல படைத்த அத்தனை பொருட்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நல்லாவே அறிஞ்சிருக்கான், நல்லாவே தெரிஞ்சிருக்கான் ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவனை நம்புறோம். நம்பினாதான் அவன் இந்த நாள் என்ன ஒரு நண்பனா மனுஷன் வந்து இறை கட்டளைக்கு மீறி வந்து நடக்கிறத வந்து தடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இறைவன் வகுத்து தந்த வாழ்க்கை நெருக்கி மீறி வேற வாழ்க்கை நெறி பக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, அது தடுக்குது. இறைவனுடைய வாழ்க்கை நெறிய என்ன செய்யுது, நேரான ஒரு வாழ்க்கை நெறியின் பக்கம் போங்கிற மாதிரி சொல்லுது, ஒரு பொய்யான ஒரு செயலின் பக்கம் போகாதங்கிற ஒரு விஷயத்த வந்து இது இந்த ஒரு நம்பிக்கை தான் தரும். இந்த மாதிரி இறைவனை நம்பணுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இந்த மாதிரி அவனுடைய பண்புகளோட சேர்த்து இறைவன் இருக்கிறாங்கிற மாதிரி நம்பினால்தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு சீராக முடியும், நம்மளுடைய ஒழுக்கங்கள் வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஒழுக்கமா, ஒரு உண்மையிலே ஒரு ஒழுக்கமான மனுஷன் யாரு, பத்திரமா தங்கமியாங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிட முடியும். இந்த மாதிரி வந்து அப்பதான் வந்து இறைவனுக்கு மட்டுமே
கீழ்ப்படிந்து ஒரு நேர்மையான வழியில வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிற முடியும், நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய பண்புகளையும் நம்ம வந்து அமைச்சுக்கிற முடியுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பண்புகளின் அடிப்படையில நீ வந்து என்ன செய்ய இறைவனை புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி நம்மளுடைய தூதருடைய வாழ்க்கை நெறிமுறை இருக்காங்க. தூதருடைய செயல்முறையை வந்து நம்மளுக்கு வந்து விளக்குது. திருவேதமும் நம்மளுக்கு வந்து விளக்கி இருக்கு. சரி, இறைவனை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அறிஞ்சுக்கிட்டேன்ங்கிற மாதிரி வந்து அசால்ட்டா நம்புறதா? இல்ல, அப்படிதான் நம்பக்கூடாது. அது நெஞ்சில் ஆழமா பயந்துடணும். இறைவன் எப்படியாப்பட்டவன், என்ன மாதிரி செயல், அவனுடைய பண்புகள் என்னங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆழமா பதிஞ்சுக்கணும். ஆழமா பதிகிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கலாம். நம்மளுடைய இறைவனுடைய 99 பேர்கள் ஒன்று இருக்கு. அது எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க, எல்லா கடையிலையும் விற்பாங்க. அது நம்ம தொழுகை பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல கூட வந்து இந்த வெள்ளிக்கிழமை கூட அந்த இறைவனுடைய 99 பெயர்கள், அதாவது 99 பண்புகள் இருக்கு, பண்புகளுடன் கூடிய பெயர்கள். அதை நம்ம வந்து வீட்டில் ஒட்டி வச்சுட்டு ஒரு 10 பண்பை வந்து டெய்லி வந்து மனசுல பயஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய நீதிமான், நேர்மையாளன், அகிலத்திற்கெல்லாம் அதிபதிங்கிற மாதிரி நிறைய அவனுடைய பண்புகள் வந்து நிறைய 99 பண்புகள் இருக்கு. இதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 பண்புகள் 20 பண்புகள் நம்ம வந்து மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த தவறுக்கும் நம்ம வந்து பண்ணாம நம்ம வந்து இருப்போம். அதனால இது வந்து சாதாரண நம்மளதோட நெஞ்சில வந்து ஆழமா அது நம்மளுக்கு வந்து பதிஞ்சாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஒரு தீமைக்கு எதிரான ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். அது போக நம்மளுடைய அந்த உள்மனம் இருக்கா இல்லையா, அந்தராத்மா உள்மனத்தை வந்து நம்ம வந்து தீமைகள்ல இருந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கிற முடியும். இந்த மாதிரி அதாவது அதை வந்து ஆழமா நம்பணுங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இறைவனை யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது இறைவனுடைய பண்புகளோட இறைவனை நம்பணுங்கிற விஷயத்தை பார்த்தோம். மூணாவது வந்து எப்படி நம்பணுங்கிற மாதிரி சொல்லலாம்னா, இன்னொன்னு மூணாவது இறைவன் எதான் விரும்புறாரு, இந்த மனுஷன் வர்க்கத்திட்ட மனுஷன்கிட்ட வந்து என்ன மாதிரி செயல்களை விரும்புறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இறைவனுடைய திருப்திக்கு உட்பட்டு நம்ம வந்து வாழ முடியும். அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் சொல்லி தெரிகிறதோட நீங்க வந்து வேதத்தையும் தூதருடைய நடைமுறையை நீங்க வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி, இல்லாட்ட 1 மணி நேரமோ அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்க படிச்சீங்கனாலே நான் சொல்றதோட நீங்க 1000 மடங்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க வந்து அவனுடைய எந்த மாதிரி வழியில, அதாவது எதை அவன் விரும்புறான்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இறைவன்கிறது நம்ம நம்பினா மட்டும் பார்த்தாது, அவன் எதை விரும்புறான், அவனுடைய பண்புகளை தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, அவன் எதை விரும்புறாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை விரும்பலைங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் என்னென்ன சட்டத்தை வகுத்து வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மற்ற சட்டத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கல, லா அண்ட் ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, இறைவனுடைய லா அண்ட் ஆர்டர் என்ன, அவனுடைய சட்டத்திட்டம் என்னங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அதை நம்புறோம். நம்ம அவன் என்ன மாதிரி ஒரு முறைமைகள்லாம் வகுத்து வச்சிருக்கானா இல்லையா, இப்படித்தான் வாழணும் இப்படிதான் வாழக்கூடாதுங்கிற மாதிரி சில முறைகள்லாம் இருக்கு, வகுத்து வச்சிருக்காங்க. அது சுலபமான முறைகள் தான், மனிதன் வந்து கடைபிடிக்கக்கூடிய வகையில தான் அது வந்து ஒவ்வொரு சின்ன முறைகள் வந்து வச்சிருக்காரு. சுலபமான முறை தான். சொல்லப்போனா அதுபடி கடைபிடிக்காம இருந்தாதான் ரொம்ப கஷ்டம், அதுபடி கடைபிடிக்க வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் இருக்கு. அதுதான் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய திருப்திக்கு உட்பட்டு எப்படி வாழணுங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனையும் நம்பி இறைவனுடைய பண்புகளை நம்பி அதன் அடிப்படையில் நம்ம நம்பிக்கை கொண்டாதான் இது உண்மையான ஒரு நம்பிக்கை. சும்மா இறைவன் இருக்கா இருந்துட்டு போகுது, நாம பாட்டுக்கு வந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், வந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும், அதுல அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து தேவையில்லை. இது வந்து இறைவனே வந்து குப்பையில தூக்கி போட்டுருவான். இறைவனுடைய இருக்கிறாங்கிற நம்பணும், அவன் பண்புகளை நம்பணும், அவனுடைய விருப்பம் என்ன, அவன் எதை வந்து விரும்பலைங்கிற விஷயத்தோட சேர்த்து நம்பணும். அவனுடைய சட்டம் என்ன, அவனுடைய முறைகள் என்ன, அதை வளர்த்து தந்த வாழ்க்கை நெறி என்னங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு இதன் அடிப்படையில நம்பணும். இதுதான் நம்பினால இறைவனை நம்புறதாக அர்த்தம். இந்த நம்பிக்கை வந்து ஆழமா பதிஞ்சாதான் அவன் வந்து ஒரு எண்ணத்தை வந்து ஒழுங்கு அமைச்சுக்கிற முடியும், ஒழுக்கமான ஒரு வாழ முடியும், அவனுடைய செயல்கள் பூராமே வந்து ஒரு நேரான வழியில வந்து செலுத்திக்கிற முடியுங்கிற விஷயத்துல ஒரு கருத்துல கொண்டுதான் இதெல்லாம் நம்பணுங்கிற மாதிரி இறைவனுடைய தூதரும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம வந்து இப்ப பார்க்க போறது வானவரை பத்தி நம்பிக்கை. அதை அடுத்து